ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்துல என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள கேது, ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு, 8ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 9ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மே மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். மே 14ஆம் தேதி சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மே மாதம் 20ஆம் தேதி சுக்கிர ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார். மே 24ஆம் தேதி புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். மே 31ஆம் தேதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார். இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்ப கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்துல என்னென்ன பலன்கள் நடக்கும்? பொதுவாக கன்னி ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களாக உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் 7ஆம் இடத்துல நீச்ச நிலையில, அதுவும் ராகுவை நோக்கி பயணம் செய்தார். கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக கன்னி ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏமாற்றங்கள், இழப்புகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அதே போல உடல் ரீதியாகவும் பிரச்சனை, மன ரீதியாகவும் கஷ்டம் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதியே நீச்சமா இருந்தார், அதுவும் ராகுவை நோக்கி பயணம் செய்தார். அப்ப ஒரு சிலருக்கு அவமானம், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் தோல்வி, கேவலம், தடைகள், தாமதங்கள் இது நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் மே மாதம் 6 தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். அதாவது மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 24ஆம் தேதி வரையும் ஒரு 18 நாட்கள் புதன் பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். உங்க ராசிக்கும் 10க்கும் அதிபதியாக உள்ள புதன் பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா சிறப்பு தாங்க. புதனுக்கு 8ஆம் இடம் சிறப்பு. உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மே மாதம் 6 தேதிக்கு பிறகு மன ரீதியாக இருந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் சென்று படிக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல ஒரு சம்பளத்தில் அமரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். மே மாதம் 6 தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல 18 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல வழக்குகள் இருந்தால் சாதகமாக முடியும். புது வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த தடைகள் மாறும். அப்ப உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல முன்னேற்றங்கள் உண்டு. ஏன் அப்படின்னா 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அப்ப புதன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க. அதே புதன் 9ஆம் இடத்துக்கும் போறார். இந்த மாதம் மே மாதம் 24 தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு அதிபதி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமும் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். அப்ப மே மாசம் 6 தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில முடியுங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு. அதே போல சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல மாத ஆரம்பத்துல சஞ்சாரம் செய்தார். சுக்கிரனுக்கும் கோச்சாரத்துல 8ஆம் இடம் ஒரு வலுவான இடம் தான். சுக்கிரன் 8ஆம் இடத்துல என்னைக்குமே பலம் பெறும். அதாவது ஆரோக்கியம்ங்கிறது சிறந்து விளங்கும். அதே போல வழக்குகள் சாதகமாக முடியும். எதிர்பாராத பணப்புழக்கம் கொடுக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி உங்களுக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல வந்து 2ஆம் இடத்தையே பார்க்கறதுனால பணப்புழக்கத்துக்கு குறைவு இருக்காது. ஆனா பேச்சு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி மறைகிறார். கண்கள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். ஆபரணங்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். அதே சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போறாரு. இதுதாங்க மிகப்பெரிய சிறப்புங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 20 தேதிக்கு பிறகு ஒரு மாசம் மிகச்சிறந்த பலன்களை கன்னி ராசிக்காரர்கள் அடைய முடியும். ஏன் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி சுக்கிரனும் 7ஆம் அதிபதி குருவும் சேர்ந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். சுக்கிரன் சொந்த வீட்டில் அமர்ந்து குரு பகவான் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்திருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனப்புழக்கத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வை கொடுக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நல்ல வருமானத்தை கொடுக்கும். வராத பணம் எல்லாம் வந்து சேரும். மே ஒரு 20ஆம் தேதிக்கு பிறகு பாருங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு. இப்ப குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாசத்துல இருந்து சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்யறார் சுக்கிரன் வீட்டுல. அந்த சுக்கிரனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதமே உங்களுக்கு மே ஒரு 20 தேதிக்கு பிறகு ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். அப்ப மே 20ல இருந்து ஒரு மாசம் ஒரு மிகச்சிறந்த ஒரு
நற்பலன்களை கன்னிராசிக்காரர்கள் பார்க்க முடியும். அதே போல ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் கோணத்தில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறந்த நற்பலன்களை அடைய முடியும். இந்த குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு விழ இருக்கிறது. அப்போ குரு பகவானுடைய பார்வையும் சேர்ந்து படுவது இன்னும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ மே 20 தேதிக்கு பிறகு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கன்னிராசிக்காரர்கள் பார்க்க முடியும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியும் மே 24 தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். அப்போ மே 24 தேதிக்கு பிறகு இன்னும் பெரிய மாற்றத்தை, பெரிய அதிர்ஷ்டத்தை, பெரிய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள். அதே போல செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருப்பார். பொதுவாக செவ்வாய் கன்னிராசிக்காரர்களுக்கு பாவிங்க. செவ்வாய் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு இல்லை. அப்போ வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா செவ்வாய் இரத்தக்காரகன், உங்கள் ராசியை பார்க்குறாரு. உடம்புல சின்ன சின்ன இரத்த காயங்கள் படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உஷாராக இருக்கணும். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இந்த மாதம் மே மாதம் 31ஆம் தேதி வரையுமே செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருப்பார். கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தான் கொடிய பாவி, அவருடைய பார்வை விடுகிறது. அதே போல அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். போலீஸ்காரங்க, மிலிட்ரிக்காரங்க இவங்கெல்லாம் பகிச்சிக்க கூடாது. நீண்ட காலமாக ஏதாவது ஆப்ரேஷன் செய்யணும் உடம்புல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது செய்யலாம். ஏன்னா 8ஆம் ஆதி 7 இருக்கும்போது ஆப்ரேஷனை கொடுக்கும். இப்போ நீண்ட காலமாக ஏதாவது உடம்புல ஒரு கட்டி இருக்குது, அதை எடுக்கணும்னா இந்த காலம் உங்களுக்கு அதை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் 3ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய். ஆபரணங்கள் எடுக்கலாம். ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் வீண் விவாதங்கள் வரும். அப்போ வீண் விவாதங்களை தவிர்க்கணும். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கன்னிராசிக்காரர்களுக்கு பாவி, அவர் 7ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்குறாரு. சின்ன சின்ன வழக்குகள் வரும், தேவையற்ற அலைச்சல்கள்லாம் இருக்கும். அதனால் இந்த காலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாயினுடைய பார்வைப்படுவதனால விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் 8ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் ஆதி வலுத்து இருக்கிறார். பொதுவாக 12ஆம் அதிபதி வலுவாக சஞ்சாரம் செய்வது, 12ஆம் இடம் வலுத்தா ஒரு சிலருக்கு இடமாற்றம், அதே போல் வீடு மாறுறது, சொத்து விற்கிறது, இது போன்ற ஒரு பலன்களை பார்க்க முடியும். அதே போல் பொதுவாக 12ஆம் இடம் வலுக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி வரையும் 8ஆம் இடத்துல இருக்கிறார். கொஞ்சம் அதாவது எதிரையும் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிற வரையும். அதே சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறார். இது சிறப்பு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 14 தேதிக்கு பிறகு சூரியன் 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். சூரியன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஏன் அப்படின்னா ஏற்கனவே அந்த இடத்துல குரு இருக்கிறார். அதனால சூரியனால உங்களுக்கு கெடுபங்கள் இருக்காது. அப்ப இந்த மாதம் உங்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி வலுவா இருக்கிறார். அதனால எதையும் வெல்ல முடியும். கன்னிராசிக்காரர்களுக்கு மே 6 தேதிக்கு பிறகு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை வெல்லக்கூடிய ஒரு பராக்கிரமம் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு அதிபதி புதன் வலுவா இருக்கிறதுனால எதையும் முறியடிக்க முடியும். செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் அவசரம், கோபம் ஆகாது. கரண்ட் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல அதிகாரிகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தும் போது விழிப்பா இருக்கணும். வாகனத்தில் செல்லும் போது விழிப்பா போகணுங்க இந்த மாதம் கன்னிராசிக்காரர்கள். அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அதிர்ஷ்டம் ஆரம்பம். அதையும் பாருங்க. ஏன்னா குரு பகவான் 9ஆம் இடத்துல இந்த மாதத்திலிருந்து சஞ்சாரம் செய்திருக்கிறார். உங்களுடைய கவலைகள் பறந்தோடும். இனிமேல் கன்னிராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி காலம். கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாசத்துல இருந்து மே மாசம் 1ஆம் தேதிக்கு பிறகு கன்னிராசிக்காரர்கள் காட்டுல அடைமழை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெருத்த அதிர்ஷ்டத்தை குரு பகவான் 9ஆம் இடத்துல உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அடுத்த கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகள்ல சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மே மாசம் 6, 7, 8 இந்த தேதிகள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. சந்திராஷ்டம தினங்கள்ல தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள்.
அதனால சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் 2, 3, 4, 5, 6, அதே போல் மே 11, 12, மே 18, 19, மே 23, 24, 25, மே 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்றேன். வணக்கம்.